ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் கேரட்டும் ஃப்ரெஷ்ஷான பச்சையான பட்டாணி வச்சு ஒரு சப்ஜி தாங்க பண்ண போகிறேன். அது சப்ஜின்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம், ஏதோ சைட் டிஷ்ஷுங்களாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. இதுக்காக நான் 3 கேரட் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். இந்த கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அப்புறமா அது கூடவே நல்லா கழுவி நீட்டாக வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணியும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதையும் சேர்த்தாச்சுங்க. அப்புறமா 1/4 கப்பு தண்ணி கொஞ்சமாக விட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு அதை மிதமான தீயில் நம்ம வேக வைக்கிறோங்க. அது நல்லா வெந்து வரட்டுங்க. அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த நேரத்தில் நமக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். இதை இப்போ மூடி போட்டு ஒரு சைடு வேகட்டுங்க. இது அரைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து அதை நல்லா வறுக்கிறேன். பொன்னிறமாக வறுத்துடணும். எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணுங்க. அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இது எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறோங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டு, ஆரோக்கியமானதும் கூடங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து அந்த ஜீரகத்தை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதுக்கு கூடவே நான் 3 பச்சை மிளகாய் போடுறேங்க. உங்களுக்கு என்ன பச்சை மிளகாய் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. அப்புறமா நல்லா பழுத்த 2 தக்காளி, அந்த தக்காளி எடுத்து நல்லா கழுவி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சுங்க. அப்புறமா 4லேருந்து 5 கறிவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் துருவின தேங்காய், அந்த தேங்காவை எடுத்து அது 1 கைப்பிடி நிறைய தேங்காய் எடுத்து அந்த தேங்காவையும் இந்த மிக்ஸி ஜாரில் அது கூடவே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோங்க. அதுதான் மசாலா. இவ்வளோதான் மசாலா. ரொம்ப ஈஸியான ஒரு மசாலா, ரொம்ப டேஸ்டி கூட. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதை பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பார்க்குறோம், நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள் வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. 10 நிமிஷம் வச்சுட்டோம். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி அது ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிச்சு, ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த டிஷ் நீங்கள் சப்பாத்தி கூட பூரி கூட சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சோறு கூடயும் நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த அரைச்ச மசாலா இந்த வேக வச்ச இந்த வெஜிடபிள்ஸ் கூட போட்டாச்சு. அப்படியே போட்டுட்டு ஒரு மிக்ஸு தாங்க, அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே போட வேண்டாங்க. இது கூடவே நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பும் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. இந்த சூடுலேயே இது ஒரு 10 நிமிஷம் இருந்து அப்படியே வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, மூடி போட்டிருக்கேன், அப்படியே வேகட்டுங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இங்கே வேக வச்சுருக்கோம். நம்ம இந்த மசாலா எல்லாம் வெந்திருக்கோம்ல, இதுக்கு கூடவே அந்த மல்லித்தழையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம சூடாக பூரி கூட, சப்பாத்தி கூட, சூட ராகி தோசை கூட, அப்புறமா சூடான சாதத்து கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரமாதங்க. சின்ன பிள்ளைங்க கூட நல்ல டேஸ்டியாக சாப்பிட்றாங்க. ஈஸியாக ஒரு பூரி பாச்சி பண்ணுறதை விட ஹெல்த்தியாக இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். ஹெல்த்தியாக இருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.